காலை வணக்கம். ஜோன் டிஎன் 08, 03, 04 இந்த 3 மண்டலங்கள் இருந்து இன்னைக்கு இந்த முழு நாள் ப்ரிசெப்டிவ் ஒர்க் ஷாப் இதற்காக வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். ஒரு சின்னதாக ஒரு சினாரியோ ஒன்று சொல்கிறேன், அதை மைண்டில் நீங்கள் வாங்கிட்டு அது எப்படி இருக்குன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 20-30,000 வருடங்களுக்கு முன்னால் இருந்த கற்கால மனிதர்கள்னு சொல்லுவாங்க. அதில் ஒருத்தன் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டோரில் அவனை உள்ள விடுறீங்க. என்ன நடக்கும் அப்படின்றத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஏன்னா இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்களை நீங்க பார்க்கக்கூடிய விதம் வேற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு புரியலைன்னா இன்னைக்கு நீங்க பார்க்கறது அந்த சூப்பர் ஸ்டோரை 30,000 வருடங்கள் முன்னாடி வந்த கற்கால மனிதன் எப்படி பார்த்தோனோ அப்படிதான் பார்ப்பீங்க. அது என்னன்ற விளக்கமும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு டிப்பிக்கலா ஒரு கற்கால ஸ்டோனேஜ் மேன் அப்படின்றவன் வந்தான்னா ஒரு சூப்பர் ஸ்டோர்ல விட்டீங்கன்னா முதல்ல அவன் என்ன பண்ணுவான்றது ஒரு ரீசெண்டா ஒரு வீடியோவில் நான் அவனை பார்த்தேன். ஹை சுகர் ஐட்டம்ஸை போய் முதல்ல பிக்கப் பண்ணிப்பான். என்னென்னலாம் கையில் கிடையாதோ கிடைச்சி எடுத்துட்டு வேகமாக வெளியில் ஓடிடும். காசு கொடுக்கணும் அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றத கொஞ்சம் நம்ம டீப்பாக ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா இந்த நீங்கள் பின்னாடி பார்க்குற யூனிவர்சாலிட்டி ஆஃப் சஹஜ் மார்க்குக்கும் நம்ம மாஸ்டர்ஸ் உலகளாவி ஆன்மீகத்தை தேடுபவர்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்பவுமே அவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அனிமல் நேச்சர் டு ஹியூமன் நேச்சர் டு ஹியூமன் நேச்சர் டு டிவைன் நேச்சர் அப்படின்றாங்க. பேரளவில் நம்ம பசுத்தோல் போர்த்திய புலியாக இருக்கு, புலித்தோல் போர்த்திய பசு இல்லை. எதனால? கற்கால மனிதனுக்கும் இன்றைய இருக்கக்கூடிய மனிதனுக்கும் என்ன வித்தியாசமாக இருக்க வேண்டும், ஏன் அது இன்னும் இல்லை, இது எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோன்றது எப்படி இது பாதிக்குது. ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு வேணும். போன வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு கும்பகோணத்தில் ப்ரிசெப்டிவ் மீட்டிங்ல சொல்லியிருந்த ஒரு விஷயம், அன்கான்சியஸ் இன்காம்பிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இதை பற்றி சாரிஜி மகாராஜ் அந்த காலத்தில் ஒரு டாக் கூட கொடுத்துருக்காரு. எனக்கு இது தெரியாது என்பதே எனக்கு தெரியாது. ஒரு முட்டாளுக்கு அவன் முட்டாள்னு தெரியலன்னு சொன்னா தன்னை தான் மாத்திக்கணும், ஏதாவது ஒன்று கத்துக்கணுன்ற எண்ணமே வராது. இந்த அன்கான்சியஸ் இன்காம்பிட்டன்ஸ்ன்றது உலகளாவி வியாபித்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நானும் இதற்கு விலக்கல்ல, நீங்களும் விலக்கல்ல. இதெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமையோ ஔவையார் அந்த காலத்துல சொன்னாங்க, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்ஃபேக்ட் அவங்க கொஞ்சம் ஓவரா சொல்லிட்டாங்கன்னு சொல்றது. கற்றது கைமண் அளவு இல்லை, ஒரு தூசு கூட கிடையாது பிராக்டிக்கலா பார்த்தீங்கன்னா. இந்த அன்கான்சியஸ் இன்காம்பிட்டன்ஸ், எனக்கு தெரியாது என்பது தெரியாது என்ற நிலை எப்பொழுது உங்களுக்கு மாறுகிறதோ அதுதான் வாழ்க்கையில தேடுதலுக்கும் கற்றுக்கொள்ளுதலுக்கும் வரக்கூடிய முதல் படி. அப்ப எந்த நிலைமைக்கு நம்ம போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கான்சியஸ் இன்காம்பிட்டன்ஸ். எனக்கு தெரியாது என்பது எனக்கு தெரியும், எனக்கு முட்டாளும் தெரியும்பா. ஏன்னா நான் முன்னாடி ஒரு ஐன்ஸ்டைனை பார்க்குறேன், ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் பார்க்குறேன், ஒரு பெரிய பெரிய படித்த விஞ்ஞானிகள் ஞானிகள்லாம் பார்க்குறேன். அதனால நான் முட்டாள்னு எனக்கு தெரியும். அதனால வாழ்க்கை மாறிட போறதில்லை. அட்லீஸ்ட் எனக்கு பிரச்சனை இருக்குன்றது முதல்ல ஒப்புக்கொள்ளக்கூடிய பக்குவம் எனக்கு வரணும். இது சார்ஜி மகாராஜ் அந்த டாக்ல சொல்றாரு. எந்த விஷயம் கத்துறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது என்ற ஒரு பரிபூர்ண சரணாகதி நிலை ரொம்ப முக்கியம். அந்த நிலையை தாண்டும் பொழுது 3வது நிலைக்கு நார்மலா மனிதர்கள் வருகிறார்கள். நான் ஸ்பெசிஃபிக்கா மனிதர்கள் சொல்றேன்னா இந்த ஸ்டேஜஸ்லாம் வேற எந்த ஜீவராசிகளுக்கும் கிடையாது. அந்த 3வது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கான்சியஸ் காம்பிட்டன்ஸ் சொல்லுவாங்க. தெரியாது என்பது எனக்கு இப்பொழுது தெரியும், இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சில பிரயத்தனங்களில் இறங்குகிறேன், கத்துக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து.
எங்கள் ஊர்லேயே நான் 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். எனக்கு ஸ்கூலுக்கு போகாதவங்க தான் எல்லாரும் இருக்காங்க. 3ஆம் கிளாஸ்க்கு மேலே எனக்கு இருக்குன்றதே எனக்கு தெரியாதுன்றவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இல்லை இன்னும் நிறையா படிக்கணும் அப்படின்றது தெரிஞ்ச உடனே அவன் ஒரு முடிவு எடுக்கிறான், நான் அடிஷ்னலாக போய் படிக்கணும். அப்படி முடிவு எடுக்கும் பொழுது உடனடியாக அவன் மாறுகிறானா? கிடையாது. அந்த முயற்சிகள் முதலில் எனக்கு தெரியாது என்பது தெரிந்ததுக்கு அப்புறம் நான் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வாழ்க்கை குறிக்கோளாக மாறணும். சகோதரர் ரமேஷ் முதல்ல பேசும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வரும்னு சொன்னார். நம்ம மாஸ்டர்ஸ் நமக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. 2015 மணப்பாக்கத்தில் தாஜி பேசும்பொழுது ஒரு முறை அபியாசிகளுக்கும் சரி, ப்ரிசெப்டர்ஸ் ஃபங்க்ஷனரிஸ்க்கும் சரி, மாஸ்டர்கள் சொன்ன அனைத்து விஷயங்களிலும் 1% உள்வாங்கி அவர்கள் அதை செயலாக மாற்றினாங்கன்னா உலகம் மாறிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். 1%. அவங்க கொடுக்குறது 100%. நம்ம 1% உள்ள வாங்கி அதை செயல்படுத்தணும். செயல்படுத்தாத கற்றுக்கொள்ளுதல் ஏட்டு சுரக்காய் மாதிரி. பேப்பரில் சுரக்கான்னு எழுதி மத்தியானம் லஞ்சு கொடுத்தா அவங்களுக்குலாம் பசி கண்டிப்பாக தீராது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உங்களுக்கு இன்னைக்கு இட்லி தக்காளி சாதம்லாம் கொடுத்தாங்க, அதே ஒரு பேப்பரில் எழுதி தாங்க சாப்பிட்டுக்கன்னு சொன்னாங்க, வயிறு ரொம்ப. இதை போன்றுதான் நமக்கு இந்த மாதிரி செஷன்லையோ வாழ்க்கையிலையோ கிடைக்கக்கூடிய விஷயங்கள். இதை என்னோட குறிக்கோளுடன் ஐக்கியப்படுத்தி செயலாக மாற்றாத வரை எந்த விதமான மாற்றம் நிகழப்போவதில்லை. ஏன்னா மனிதனுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க, அது இருக்குன்றதே தெரியாது. அப்பப்போ யாராவது சொல்லிட்டு இருக்கோம், உனக்கு தெரிஞ்சது ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது ஒன்றுமே கிடையாது. என்ன தெரியும்? நம்ம ஏதோ ஒரு தொழிலில் இருக்கோம், இல்லை வேலை செய்கிறோம், இல்லை ஏதோ ஒரு டாக்டராகவோ லாயராகவோ இன்ஜினியராகவோ ஏதோ ஒரு வேலை செய்கிறோம். அந்த தொழிலே நமக்கு 1%. ஒரு இன்ஜினியர் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு சிவில், ஒரு அந்த சிவிலில் ஒரு லைன் இவ்வளோதான் தெரியும். ஒரு காலத்தில் சார்ஜி மகாராஜ் கிண்டலாக சொல்வார். அவர் ஒரு முறை யூஎஸில் போன போது ஒரு ஆர்த்தோ சர்ஜன் கிளினிக்கு போய் பார்த்தாராம். வாசலில் போர்டு போட்டுருந்தான், ஸ்பெஷலிஸ்ட் இன் த லெஃப்ட் 6th வெர்டெப்ரே. 6th வெர்டெப்ரே கூட இல்லை, லெஃப்ட் 6th முதுகெலும்புல 6வது லெஃப்ட்ல இருக்கிற அந்த அந்த எலும்பு மட்டும் அது ஸ்பெஷலிஸ்டம். அதுக்கு மேலே அவருக்கு ஒன்றும் தெரியாது. உடல்ல எவ்வளோ பாகங்கள் இருக்கு. ஒரு காலத்தில் 20-30 வருடங்களுக்கு முன்னால் நம்மளோட டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அவரே தான் மருந்து கொடுப்பார். மொத்தம் 3 கலரில் மாத்திரை இருக்கும், சிவப்பு, பச்சை, மஞ்சள், எதா இருந்தாலும் அவரே தான் கொடுப்பார். அந்த மாதிரி நிலை போய் தெரிந்த விஷயங்கள் கூட மிக 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 குறைவாக தெரிந்து, ஆனால் இதன் மூலமாக உலகத்தில் எனக்கு ஒரு பெரிய ஆளுமை வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் முக்கியமாக மாஸ்டர் பணியில் இருக்கிறவங்களுக்கு இருந்ததுன்னா குரங்கு கையில் கத்தி கொடுக்குற மாதிரி ஆகிடும். நான் உங்களை சொல்ல பொதுவாக சொல்கிறேன். அதுக்கு அதை வச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இழுத்ததுன்னா காலி, என்ன வேணா பண்ணும், ஒன்றும் பண்ணாமே வச்சிடும். பல நேரம் விஷயம் தெரியாமல் இருக்கிறதே நல்லது. இந்த அரோகரையாக தெரிஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டம். அந்த 3வது நிலை வரும்பொழுது இந்த கான்சியஸ் காம்பிடன்ஸ் சொல்லுவாங்க. இதை நான் கற்றுக்கொண்டு என்னுடைய குறிக்கோளை நோக்கி நான் போக வேண்டும். இப்போ உங்களுக்கு நீங்க பிரிசெப்டர், ஒரு ஃபங்க்ஷனரி, ஒரு வாலண்டியர்னு வச்சுக்கோங்க. முதல்ல உங்களுக்கு இந்த பணியில் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற குறிக்கோள் இருக்குதா நீங்க முதல்ல கேட்டுங்க. என்னுடைய குறிக்கோளை நான் தெளிவா இருக்கு. தெரியாதவங்க என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போய் பாருங்க. கடைசி 9 வருடங்களாக ஒரே குறிக்கோள் தான் அங்க இருக்கும். இந்த குறிக்கோளில் தெளிவு இல்லாததினால் எதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும், எதை என்னுடைய வாழ்க்கை முறையாக மாற்ற வேண்டும், எதை நான் கற்றுக்கொள்ள கூடாது என்பதில் நமக்கு தெளிவு இருப்பதில்லை. இதுக்கும் கற்கால மனிதனுக்கு என்ன சம்பந்தம்? வர இந்த 3வது நிலையில் வரும்பொழுது நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்துடன் நான் இறங்கி அந்த சப்ஜெக்ட்ல அது என் குறிக்கோளோட அலைனா இருக்கும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத எல்லா குப்பையும் உள்ள போயிடும். ஒரு நாளைக்கு நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெல்யூஜ்னு சொல்லுவாங்க.
ஒரு நாளைக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட 90,000 தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. தெரிஞ்சோ தெரியாமையோ 90,000 தகவல்கள் நம்மளை நோக்கி வந்துட்டே இருக்கு. வாட்ஸ்அப்ல வருது, யூடியூப்ல வருது, ஓடிடியில் வருது, பேப்பர்ல வருது, பேசும்போது வருது, வம்புல வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா மைண்ட் நம்ப ஆயிடுமா, என்ன பண்றதுனே தெரியாது. எக்கச்சக்கமா வெயிட் கை மேல வச்சா என்ன ரத்தம் நின்று போடும், கையால் நகர்த்த முடியாது. இதை போன்று மூளைக்கு ஒரு நிலை வருகிறது. தினசரி இந்த 90,000 தகவல்கள் உள்ளே வரும்பொழுது நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று எதை எடுக்கணும் எதை விடணும். புடவை கடைக்கு போய் 4 புடவை பார்த்தா புடவை வாங்குறது ஈஸியா இருக்கும். சிஸ்டர்ஸுக்கு தெரியும். 4 லட்சம் புடவை முன்னாடி போட்டீங்கன்னா ஒரு புடவை சத்தியமா வாங்க மாட்டோம். இதை பார்த்தா அது நல்லா இருக்கும், அதை பார்த்தா இது நல்லா இருக்கும், இதை பார்த்தா பார்க்கறதுக்குள்ள 2 நாள் ஆயிடும், அப்படியே வெளியில வந்துடும். ஸோ இந்த கான்ஷியஸ் காம்பிட்டன்ஸ்ன்றது எதற்காக முக்கியமாக சொல்றேன்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நோட் புக் பேனா கொடுக்கப்பட்டு எழுத ஆரம்பிச்சீங்கன்னா கூட நீங்க எழுதக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க பிராக்டிஸ் பண்ணன்ற அவசியம் இல்லை. என்னுடைய குறிக்கோள் என்ன, என்னுடைய பிரிசெப்டர் பணியிலையோ ஃபங்க்ஷனரி பணியிலையோ என்னுடைய குறிக்கோள்ல நான் தெளிவா இருக்கேன். அந்த குறிக்கோள் உங்களுக்கு தெளிவாக இல்லைன்னு சொன்னா நம்ம அநேகமாக செக்கு மாடு மாதிரி சுத்திட்டே இருக்கும். எதை பார்த்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். யாரோ ஒரு டெக்னிக் சொல்லுவாங்க, உடனே கத்துப்போம். யாரோ இதை சொல்லுவாங்க, உடனே கேட்டுப்போம். யாரோ வேற ஏதாவது விஷயத்த உடனே கேட்டுப்போம். அதனாலதான் தமிழ்ல சொல்லுவாங்க, பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரம் வெட்டான் அப்படின்வாங்க. ஓ இந்த மரம், ஓ அந்த மரம் நல்லா இருக்கு, இந்த மரம் நல்லா இருக்கு, பார்த்துட்டே இருக்கு. அப்படின்னா நீங்க இன்னைக்கு ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி அடுத்த நான் பேசிட்டே இருக்கும்போதோ பேசி முடிச்ச உடனேயோ என்னுடைய பிரிசெப்டர் இல்ல ஃபங்க்ஷனரி பணியில் என்னுடைய அடுத்த 3-6 மாத ஒரு வருட குறிக்கோள் என்ன, அது ரைட்டு தப்பு அதுக்கப்புறம் வரும். இதுல ஒரு தெளிவு வந்ததுன்னா தேவையான விஷயங்களை நீங்க உள்ள வாங்க வாங்க அதை தாண்டி ஒரு நிலை உங்க வாழ்க்கையில வரும். இந்த கான்ஷியஸ் காம்பிட்டன்ஸ்ன்ற விஷயம் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கொண்டதை மீண்டும் 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 பயிற்சியாக மாற்றும் பொழுது அது என்னுடைய ஒரு செகண்ட் நேச்சரா மாறிடும். மூச்சு விடுற மாதிரி, மூச்சு நம்ம யோசிச்சு விடுறது இல்லை, ஒரு செகண்ட் யோசிச்சீங்கன்னா தான் ஓ இப்படி மூச்சு விடுறோமா, சைக்கிள் ஓட்டுற மாதிரி, நடக்கிற மாதிரி, சாப்பிட்ற மாதிரி, தூங்குற மாதிரி ஒரு இயற்கை இயல்பாக அது மாறும். அந்த 4வது ஸ்டேட்டுக்கு தான் பேரு அன்கான்சியஸ் காம்பிட்டன்ஸ் சொல்லுவாங்க, எக்ஸ்பர்ட் லெவல். இங்க இருக்கிறவங்க நீங்க எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. ஆனா அந்த எக்ஸ்பர்ட் லெவல் உங்களுடைய வாழ்க்கையோ இல்ல உங்களுடைய ப்ரிசெப்டர் மற்றும் ஃபங்க்ஷனரி பணியுடன் ஒத்து போகவில்லை என்றால் அந்த எக்ஸ்பர்ட் லெவல் உங்களுக்கு வேஸ்ட். ஒரு உதாரணத்துக்கு, உங்களால ஒத்த காலில் சூப்பரா நடக்க முடியும், 2வது கால் தேவையே இல்லை. ஒரு பேச்சு 30 வருஷம் அப்படிதான் நடந்துட்டு இருக்கீங்க, பார்க்குறவங்க கை தட்டுவாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒருத்தன் யோசனை, எதுங்க 2 கால் இருக்குல்ல, இல்லை ஒருவேளை எதிர்காலத்தில் கால் எல்லாம் போயிடுச்சுன்னா. இது எதற்காக நான் சொல்றேன்னு சொன்னா, உங்களுக்கு திரும்பி அந்த தொடங்கிய இடத்துக்கு வரும். கற்கால மனிதன் அன்கான்சியஸ் இன்காம்பிட்டன்ஸ் சொன்னேன் இல்லையா, எனக்கு தெரியாது என்பது எனக்கு தெரியாது. அந்த கற்கால மனிதன் நிலைமையில தான் நம்ம பல பேரு இன்னைக்கும் இருக்கோம். இதுக்கும் ஹார்ட் ரீஜன்ல மாட்டிக்கிறதுக்கும் பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்கு. நம்மளுடைய பணியில நம்ம ஹார்ட் ரீஜனை தாண்டாமே நம்மளால அபியாசிகளை ஹார்ட் ரீஜனை தாண்ட வைக்க முடியும். அதுதான் நம்ம சிஸ்டமோட பியூட்டி. 2ஆம் கிளாஸ் படிச்ச வாத்தியார் 10ஆம் கிளாஸ் வாத்தியாருக்கு கிளாஸ் எடுக்க முடியும். ஆனா நீங்க என்னைக்கு 10ஆம் கிளாஸ் போறது, என்னைக்கு 11, 12, 13 போறது? அப்படி இருக்குன்னா எது என்னை மீண்டும் 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 கீழே இழுக்கிறது? உதாரணத்துக்கு சக்கராஸ்ல போய் பார்த்தீங்கன்னா மூலாதார சக்கரத்துல ஆரம்பிக்கும். மனிதர்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா மூலாதார சக்கரம்ன்றது நம்ம பெருசா அதை பத்தி கவலைப்படல. ஹையர் ஸ்டேட் அதை விட 3வது 2 லெவல் தாண்டி ஆரம்பிக்கிறோம். ஆனா சில இடங்கள்ல தாஜி சொல்றாரு, சில சிட்டிங்ல தேவைப்பட்ட அதையும் இன்டெகிரேட் பண்ணிக்கோ அப்படின்றது. எதனாலன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கற்கால மனிதனுக்கும் இன்றைய சோகால்டு நவ நாகரீக மனிதனுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. உடை, சாப்பிட்ற சாப்பாடு, இருக்கிற இடத்தை தவிர
இதற்கும் என்னுடைய பிரிசெப்டர் பணிக்கும் என்னுடைய ஃபங்க்ஷனரி பணிக்கும் என்ன சம்பந்தம்? கற்கால மனிதன் வாழ்ந்த காலத்தை கொஞ்சம் போய் நீங்க பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நாம் வாழக்கூடிய நிலையில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் பிரைமேட்டோனான்னு நம்பர் 1 யாருன்னு பார்த்தீங்கன்னா மனிதன். அப்சல்யூட்டா நம்ம தான். நம்மளால நம்ம சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் இஷ்டத்துக்கு கொல்ல முடியும், என்ன வேணா பண்ண முடியும். அக்கேஷனலா 1-2 புலி, சிங்கம் கிராமத்து ஓரமா ஆள் அடிச்சு போடுறது வேற விஷயம். இதுவே 20-30,000 வருடங்களுக்கு முன்னால் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் ஹையஸ்ட் ஹைரார்கியில் அவங்க இல்லை, வேற மிருகங்கள் இருந்தது. நம்ம வாழ்ந்தது அப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா மலைகளிலும் குகைகளிலும் அன்னைக்கு சாப்பிட்டு அன்னைக்கு எப்படி உயிர் வாழறோம். ஒரு சின்னதா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தரவு சொல்லணும்னா, கற்கால மனிதனுடைய ஆவரேஜ் ஏஜ் லாஞ்சிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா 23 வயசு, அவ்வளவுதான் மேக்சிமம் வாழறோம். ஆவரேஜ். சில பேர் எக்ஸ்ட்ரா வாழறோம். அநேகமாக இந்த 23 வயது வரை வாழ்ந்த அனைத்து கற்கால மனிதர்களும் எதாலேயோ யாராலேயோ கொல்லப்பட்டவர்கள். ஒரு புலி, ஒரு சிங்கம், ஒரு ஆக்சிடென்ட், ஒரு ஃபயரு, திடீர்னு நெருப்பு பத்திக்கும், எப்படி தப்பிக்கிறது தெரியாது, அப்படியே செத்துருவாங்க. இனி கூட அங்கங்க ரேண்டமா நடக்குது. போக 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 என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம மெதுவாக பல ஆளுமைகள் மூலமாக இந்த விஷயத்தான் தாண்டிட்டோம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி நம்மளுடைய டிஎன்ஏல இந்த அத்தனை விஷயங்களும் ஹார்ட்வேர் ஆயிருக்கு. ஹார்ட்வேரிங்னா அது உள்ள உக்காந்துருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னா போய் அதுக்கப்புறமா அமிக்டலான்னு ஒரு விஷயத்தை படிச்சு பாருங்க. கற்கால மனிதன் அவனுடைய வாழ்வில் எடுக்க வேண்டிய 2 முடிவு, சண்டை போடணுமா ஓடணுமா, இவ்வளவுதான் வேலை. சண்டை போடணும்னா அது என்னை விட குறைவான ஒரு ஜந்துவாகணும், அதை நான் கொன்னேன்னா எனக்கு இன்னைக்கு சாப்பாடு. உதாரணத்துக்கு ஒரு முயல், ஒரு மான், அதோட சண்டை போடு, அது தூக்கு, அன்னைக்கு சாப்பாடாச்சு. ஒரு சிங்கம், புலி, இல்ல டினோசர் ஏதோ ஒண்ணுன்னா ஓடு, ஏன்னா அது உன்னோட பெரிய ஜந்து, ஈஸியா உன்னை கொன்னுடும். ஃபைட் ஆர் ஃபிளைட்னு சொல்லுவாங்க. இதை பத்தி தாஜி பலமுறை பேசியிருக்காரு. இது இன்னைக்கும் ஆனா உங்களுடைய ரத்தத்துல ஊறி அப்படியே தான் இருக்கு. இதை தான் நம்ம முக்கியமாக இந்த கற்கால மனிதன் பிரச்சனையாக இன்னைக்கும் நமக்கு இருக்கிறத பார்க்கிறோம். கற்கால மனிதன் அமிக்டலான்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் உங்களுடைய ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நமக்கு பிரைமோடல் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முதுகு தண்டானது ஒரு இடத்துல தலை கீழே எண்டாகும். இந்த முன்னாடி இருக்கக்கூடிய பிரெயின் பெருசாக கிடையாது, ஒரு சின்னதா இருக்கும். அது மேல இருக்கக்கூடிய அந்த இடம், அதுதான் நம்மளுடைய வாழ்வா சாவான்ற நிலைமையை முடிவு செய்து முடிவுகள் எடுக்க வைக்கக்கூடியது. அது என்ன பண்ணும்னா உடனடியாக உங்களுக்கு ஒரு ரத்தத்தில் ஒரு ரியாக்ஷனை கொடுத்து அந்த அமிக்டலாவை ஆக்டிவேட் பண்ணி ஒரு ஆள்கிட்ட ஓடணுமா சண்டை போடணுமா அப்படின்றத உங்களுக்கு இன்ஸ்டிங்க்டா சொல்லு. ஏன்னா அந்த இன்ஸ்டிங்க்ட்ல நீங்க முடிவு எடுக்கலன்னா நீங்க அநேகமாக இறந்து விடுவீர்கள். சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒரு 30,000 வருடம் தாண்டி இன்று நாம் வாழக்கூடிய வாழ்க்கை. இன்னைக்கு உங்க வீட்லயோ எங்க ஒரு 8வது மாடி 10வது மாடியில் இருக்கீங்க, லிப்ட் பிடிச்சி சிங்கம் கதவு தட்டி வா என்னோட சண்டை போடு அப்படின்னு நான் சொல்லாது. ஆனா இருந்தாலும் இப்ப நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, இல்ல உட்காந்து திடீர்னு உங்க காது பக்கத்துல ஒரு சிங்கம் சவுண்டு கேட்டதுன்னா என்ன பண்ணுவீங்க? தடால் எழுந்து ஓடும். லாஜிக்கல் பிரெயின் வேலை செய்யாது. இது ஒரு பெரிய தனி டாபிக். இதை பத்தி நான் பலமுறை பேசியதான், யூடியூப்ல கூட இருக்கு, வேணா போய் பார்த்துக்கணும். எதற்காக இதை நான் சொல்றேன்னா, அந்த உயிர் வாழ்வு, உயிரா சாவா அப்படின்ற அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட்ல தான் இன்னைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? குரூப்பிசம் நடக்கும். இவர் எனக்கு பிடிக்கும், இவர் எனக்கு பிடிக்காது, இந்த ஜாதி எனக்கு பிடிக்கும், இந்த ஜாதியை பிடிக்காது, இந்த ஊர் எனக்கு பிடிக்கும், இந்த ஊர் எனக்கு பிடிக்காது, இந்த ஜோன் பிடிக்கும், அந்த ஜோன் பிடிக்காது. நம்ம குருநாதர்கள்
தொடர்ச்சியாக எதை பற்றி பேசுகிறார்? அதை இன்டகிரேஷன் பத்தி பேசுறார். இன்டகிரேஷன்னா மொத்த மனித இனமும் ஒன்று, மனித இனத்தை தாண்டியும் பல விஷயங்கள் இருக்கு. நம்ம எல்லாருமே ஹார்ட்டால, யூனிவர்சல் ஹார்ட்ல கனெக்ட் ஆனவங்க. இதெல்லாம் தியரிட்டிக்கலி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பிராக்டிக்கலா உங்களால செய்ய முடியாது. ஏன்னா இன்னி வரைக்கும் இந்த ஒரு சிம்பிளான இந்த அமிக்டலா அப்படின்ற விஷயத்த நம்ம இன்னும் அதுதான் என்ன ஆட்டி படைக்குதுன்றதே தெரியாம நிறைய பேர் இருக்கும். சில பேருக்கு ஒருவேளை தியரிட்டிக்கலா தெரிஞ்சிருக்கலாம். உதாரணத்துக்கு இப்பவும் உங்களுக்கு லைட்டா ஒரு விஷயத்துல கோவம் வருதுன்னா தொட்டு பாருங்க, தலை இந்த இடத்துல ஜிவ்வுன்னு இருக்கும். எதனாலன்னா அந்த கோபம் வரும்பொழுது, ஏன் கோபம் வருதுன்னா உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ யாரோ ஒருவர் உங்களை கொஸ்டின் பண்றாரு. கொஸ்டின் பண்ணும் பொழுது இம்மீடியட்டாக இவர் என்ன கேள்வி கேட்டாருன்னா என்ன ஆகும்? ஒன்று நான் ஜெயிப்பேன், இல்லை நான் ஒன்று தோத்துடுவேன். ஜெயிச்சேன்னா அவர் பெரிய ஆளு, அவர் ஜெயிச்சிட்டாருன்னா அவர் பெரிய ஆளு, அவர் தோத்துட்டாருன்னா நான் பெரிய ஆளு. இது உங்களுக்கு தெரியாமையே அந்த அமிக்டலா உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு. பல முறை தாஜி தன்னுடைய டாக்ஸ்ல பாஸ்ன்ற ஒரு வார்த்தையை பத்தி பேசுறார். இடைவெளி விடுதல். அது 5 செகண்டோ 10 செகண்டோ. அந்த காலத்துல நம்ம வீட்டுல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, கோவம் தான் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு உட்காரு அப்படின்வாங்க. கோவத்துல பேசாத, கோவத்துல ஆக்ட் பண்ணாத. எதனால? கோபம் வரும்பொழுது என்னுடைய அமிக்டலா டேக் ஓவர் பண்ணிக்குது. வாழ்வா சாவா, தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம வாழ்வா சாவா நிலைமையை ஒவ்வொரு செகண்டும் வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் இசட்சி, என்னோட டிசி இல்லை என்னுடைய ப்ரிசெப்டர்ஸ் எங்க நான் சொல்றதை கேட்கல. உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அரக்கன், அந்த அனிமல் டெண்டன்சி டேக் ஓவர் பண்ணும். அவங்க சொன்ன அந்த 4 ஸ்டெப், அனிமல் டெண்டன்சி டு ஹியூமன் டெண்டன்சி. இந்த அனிமல் டெண்டன்சி எனக்கு ஏன் வருதுன்னா, என்னுடைய 20-30,000 வருடம் முன்னாடி எனக்கு கொடுக்கப்பட்ட பயோ வயரிங் இன்னைக்கு அது தேவையில்லை. அந்த கற்கால மனிதன் ஒரு கடையில போனான்னு கையில கிடைச்சதான் எடுத்துட்டு ஏன் ஓடினான்? அவனுக்கு தெரியாது உலகத்துல இன்னைக்கு அபண்டன்ஸ் எது வேணாலும் எவ்வளவு வேணாலும் இருக்கு. ஒரு 40-50 வருஷம் முன்னாடி பட்டினி சாவுன்றதெல்லாம் நம்ம சாதாரணமா நம்ம குடும்பத்துல கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். அது மாதிரிலாம் நீங்க பெருசா இல்லை. நீங்க பீட்சா பாதி சாப்பிட்டு தூக்கி போடலாமா, முழுசா தூக்கி போடலாமா, ஆர்டர் பண்ணிட்டோம், ஜொமேட்டோவில் வந்துடுது, ஸ்விக்கியில் வந்துடுச்சு, தூக்கி போடுவா பார்த்துக்கலாம், ஃப்ரிட்ஜில் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட நம்மளுடைய மனித அளவில் நாம் மற்றவர்களுடன் பழகுவதும் எல்லா இடத்துலையுமே வாழ்வா சாவான்ற நிலைமை. என்ன பிலசாபிக்கல் வே. ஒரு கம்பெனியில ஒரு முதலாளி ஒரு தொழிலாளிக்கு ஒரு வேலையை சொல்றாரு. அந்த தொழிலாளி அந்த வேலையை செய்யலைன்னா முதலாளிக்கு வேலை செய்யலைன்னு கோவம் கிடையாது, நான் சொல்லி செய்யல. இப்ப நான் சொல்லி நீ செய்யல, ஒரு தடவை விட்டு 2 தடவை விட்டு 3 தடவை விட்டு 4 தடவை விட்டா என்ன ஆகும்? என்னுடைய மரியாதை போயிடும். என்னோட மரியாதை போனா என்ன ஆகும்? மற்றவங்களும் அது மாதிரி செய்ய ஆரம்பிப்பாங்க. மற்றவங்களும் அது மாதிரி செய்ய ஆரம்பிச்சா என்ன ஆகும்? என் கம்பெனியை இழுத்து முடணும். கம்பெனியை இழுத்து முன்னா என்ன ஆகும்? நான் தெருவுக்கு வரணும். சார்ஜி மகாராஜ் இதை பத்தி ஒரு முறை சொன்னார், ஆல் ஃபியர்ஸ் லீட் டு ஃபியர் ஆஃப் டெத் அப்படின்னார். அனைத்து பயங்களுக்கும் ஒரு மூல காரணம் பார்த்தீங்கன்னா சாவு என்ற பயம். ஆனால் இன்னொன்று நமக்கு தெரியும், பிறந்தவர்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக என்றோ ஒரு நாள் சாவு நிச்சயம். கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணலாம், கொஞ்சம் தள்ளி போடலாம், அவ்வளோதான் முடியும். அட்வான்ஸ் பண்ணுறதுன்னா எப்படி? சீக்கிரம் சாகலாம், உடம்பு ஒழுங்காக கவனிக்கலாம், இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி செத்துருவோம். உடம்பு கொஞ்சம் நல்லா பார்த்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் 1-2 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்ந்துட்டு போகலாம். எலாஸ்டிசிட்டி தான், ஒரு லெவலில் ஏதோ ஒரு இடத்துல உடஞ்சுதான் ஆகணும். இது நமக்கு புரிய 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 நம்ம எல்லாருமே வெளி உலகத்துல இருக்கக்கூடிய அபண்டன்ஸை நோக்கி போகணும் அப்படின்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கணும். அவர் நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணேன்றதை பற்றி இன்ட்ரடக்ஷன்ல சொன்னார். போகிறதுக்கு மெயின் காரணம் எங்க போனாலும் திரும்பி திரும்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தான். யாரோட பஞ்சாயத்து? உள்ள இருக்கிறவங்களோட பஞ்சாயத்து. இன்னைக்கு போவாங்க, இந்த டிஸ்ட்ரிக்டை ஒரு வாரத்தில் ஹார்ட்ஃபுல்னஸ் பரப்புவோம், அது மாதிரி யாரும் இது வரைக்கும் பேசினதே கிடையாது, ரொம்ப ரேர்.
இல்லைங்க இவர் சரியில்லைங்க, இவருக்கு மேலே அவரை மாற்றிடுங்க, அந்த ப்ரிசெப்ட் சரியில்லை, இந்த ஃபங்க்ஷனரி சரியில்லை, அந்த வாலண்டியர் சண்டை போடுறான். திரும்பி திரும்பி ஏன் அப்படின்னா அது அவர்களுடைய சர்வைவல் நேச்சரை காட்டுது. அவர்களுக்கு நாளைக்கு நம்ம இருப்போமா இல்லையா? சஹஜ்மார்களுடைய அல்டிமேட் லெவல் யோசிச்சு பாருங்க. அலோவிங் யுவர் ஐடென்டிட்டி டு மர்ஜ் வித் த நேச்சர். உங்க ஐடென்டிட்டியை நீங்க விடுவதற்கு தயார், நான் அப்படின்ற அந்த ஐடென்டிட்டியை விடுறதுக்கு தயாராக இல்லாத வரைக்கும் உண்மையான மர்ஜர் நடக்க போறதுலன்னு பாபுஜி மகாராஜ் சொல்றார். இதை பத்தி சார்ஜ் மகாராஜ் ஒரு ரொம்ப அழகா சொன்னார். ஒரு டம்ளர்ல அமிர்தம் இருக்கு, ஒரு எறும்பு அந்த டம்ளர்னுடைய எட்ஜில் உட்காந்துருக்கு. யாரோ அந்த எறும்பை அந்த டம்ளருக்குள்ள தள்ளி விடுறாங்க. அது ஒவ்வொருத்தரையும் முறைச்சு தள்ளி தள்ளி வெளியில வருது. அமிர்தத்துல அந்த எறும்பு விழுந்ததுன்னா என்ன ஆகும்? சாவு வருமா? அமிர்தம்னா என்றும் சாவாத நிலையை கொடுக்கக்கூடியது தான். அப்படியே அந்த தைரியமா உள்ள குதிக்கணும்ல. அந்த அமிர்தத்துல குதிச்சதுக்கு அப்புறம் சாவு கிடையாதுன்னா தைரியமா குதிக்கிறத விட்டுட்டு அது ஏன் வெளிப்பக்கம் வரணும்னு சொல்லி சண்டை போடுது அப்படின்னு யோசிச்சு பாருன்னு சொல்லி சொல்வார். நம்மளுக்கு நம்மளுடைய பணி அமிர்தம் மாதிரி. இதுல எந்த அளவுக்கு நீங்க டீப்பா குதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட இது ஒரு காயகல்பம் சாப்பிட்ற மாதிரி. இது என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் கிட்டத்தட்ட 34 வருஷம் ஆச்சு மிஷன்ல சேர்ந்து. அதுல 33 வருடங்கள் 2 குருநாதர்களுடன் பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய அனுபவம் இருந்தது. என்னுடைய முட்டாள்தனம் எதுவும் பெருசா நான் செய்யலைன்னா என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் என் சொந்த மூலையில நான் செய்யறதோட இன்னும் பெட்டரா தான் நடந்துட்டு என் வாழ்க்கையை என்னால பர்சனலா சொல்ல முடியும். கானால ஒரு முறை மாஸ்டர் டாக் கொடுக்க சொன்ன போது 2 வருடங்கள் முன்னாடி ஸ்டேஜில் நான் சொன்னேன், என்னுடைய வாழ்க்கையில நான் பெரிய பெரிய சக்சஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ஆனா எனக்கு நல்லா தெரியும் அந்த அளவுல என்னெல்லாம் ஒன்றும் பெரிய ஒன்றும் மூளைலாம் கிடையாது. ஆனா அதீத பற்று உறுதி, அவருடைய பணியை நான் இறங்கி தைரியமாக முழுமையாக ஆத்மார்த்தமாக செய்யும் பொழுது என்னுடைய வாழ்க்கையானது, என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையானது, என்னுடைய லௌகீக வாழ்க்கையானது, எனது முயற்சிகள் அவருடைய ஆசையுடன் நல்லாவே நடக்கும். இதுக்கு நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம நிறைய பேர் இன்னைக்கும் நம்ம பணியை முழுமையாக தைரியமாக இறங்கி செய்யாததுக்கு ஒரு காரணம் சர்வைவல் மூட்லேயே பர்மனண்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சிடுறேன், இன்னும் ஒரே ஒரு வீடு, இன்னும் ஒரு காரு, இன்னும் ஒரு 50 லட்சம், இன்னும் ஒரு 1 கோடி, அடுத்த வீட்டில் ஒரு கல்யாணம். அப்ப என்ன ஆகுதுன்னா திரும்பி சர்வைவல்ன்றது புரோஜினியும் சேர்த்து என்னுடைய சந்ததி பிறக்கணும், என் பேரை சொல்றதுக்கு ஒரு சந்ததி. உங்க பேரை சொல்லி என்ன ஆக போகுது? ஒன்னும் ஆக போகுது. ஆனாப்பட்ட பெரிய பெரிய தலைவர்கள், கடைசி 2000 வருட வாழ்ந்த பெரிய அரசர்கள், தலைவர்கள், அவங்களோட புரோஜினி யாருன்னு நமக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. மெட்ராஸ்ல சொல்லுவாங்க, இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலுங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த கற்கால மனிதன் அப்படின்ற மனிதனின் சிந்தனைகளை ஒதுக்கி வைக்காமல், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், நம்மளாலே ஹார்ட் ரீஜனை தாண்ட முடியாது. ஏன்னா ஹார்ட் ரீஜன்றது துவந்தங்கள், 2 ஆப்போசிட்டை சார்ந்தது. இந்த 2 துவந்தங்களை தாண்டாம நீங்க சிங்குலாரிட்டிக்கு போக முடியாது, மைண்ட் ரீஜனை தாண்டி போக முடியாது, திரும்பி திரும்பி இழுக்கும். அப்படியே அது யார் பொறுப்பு? நான் பொறுப்பு. எப்படி பொறுப்பு? என்னுடைய சிந்தனைகள் இன்னும் கற்காலத்தில் இருக்கின்றன. இன்னைக்கும் நான் செய்யக்கூடிய பணியில் எல்லாத்தையுமே தெரிஞ்சோ தெரியாமையோ வாழ்வா சாவான்னு பார்த்துட்டு இருக்கேன். அது சொல்லும் போது உங்களுக்கு ஆக்சுவலா இன்னும் புரியாது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. சின்னதா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோயஸ்ட் லெவல்ல கோடிங்ல போய் பார்த்தீங்கன்னா அது உட்காந்துட்டு இருக்கும். இன்னார் என்ன 6 வருஷம் முன்னாடி இந்த மீட்டிங்ல இப்படி பேசினாரு, அது லைஃப் லாங் அப்படியே இருக்கும். சந்தானம் ஒரு படத்துல காமெடியா சொல்லுவார், ஏன்டா அவங்க குடும்பம் 20 வருஷமா சண்டை போட்டுருக்கு, எதுக்குடா போட்டீங்க? அதெல்லாம் தெரியாதுங்க, போடுறதும் முடிவு பண்ணிட்டா சண்டை போட்டுனே இருப்பாங்க. கிட்டத்தட்ட பண்டாரால நான் பார்க்குறேன், பல இடங்கள்ல பார்க்குறேன், ஒரு சின்ன குரூப்பு, அந்த சின்ன குரூப்புக்குள்ளே 2-3 சின்ன குரூப்பு, இவன் அவனை போட்டு கொடுக்குது, அவன் இவனை போட்டு கொடுக்குது, இவன் அவனை திட்டுறது, அவன் இவனை திட்டுறது. அந்த இந்தியன் கிராப் ஸ்டோரின்னு சொல்லி சொல்லுவாங்க.
தான் மேலே போகிறோமோ இல்லையோ மற்றவங்களை மேலே போக விடாது. கிட்டத்தட்ட இந்த நிலைமையில் நாம் இருந்தோம் என்றால் வாழ்வா சாவான்ற ஸ்டேஜை நம்ம தாண்டிட்டோன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்குமே டெத்துன்றது கம்ஃபர்டபுளாக தான் அநேகமாக வரும், அன்லஸ் பயங்கரமான முட்டாள்தனம் பண்ணாமல் இருந்தாலே ஒழிய. ஸோ டெத்து தாண்டியாச்சு. அப்போ வாழும்பொழுது அபண்டன்ஸ் இருக்குன்றது தெரியணும். இந்த ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க, பிச்சைக்காரத்தனம். பிச்சைக்காரத்தனத்தை பற்றி ஒருத்தர் ஒரு முறை அழகாக சொன்னார். யாருங்க பிச்சைக்காரன்? சம்பாதிக்க முடியாதவன் பிச்சைக்காரன் இல்லை, சம்பாதிச்சுட்டு நல்லா சமைச்சு ஃப்ரெஷ்ஷாக சமைச்சதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நேத்திக்கு இருக்கிற சமைச்சதை வச்சு தூக்கி சாப்பிட மாதிரி அவன் தான் பிச்சைக்காரன். அது வேஸ்ட் ஆகுது. ஃப்ரெஷ்ஷாக சமைச்சிருக்கு அதை தின்ன இல்லைங்க, அது வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா இதுக்கு பேர் ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட், இல்லாமை என்ற எண்ணம். அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜ் இல்லாத காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டோட அக்கௌண்ட் செட்டில் ஆகிடும். பிச்சைக்கார ஒருத்தர் வருவான், பிச்சைக்காரன் எல்லாத்தையும் கையில் தூக்கி கொடுத்துருவோம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் கெட்டு போகும், நமக்கும் தெரியும் அவனுக்கும் தெரியும். இன்றைய நிலைமையில் மெட்டீரியல் அபண்டன்ஸ் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் அபண்டன்ஸ் நம்மளுடைய ஹார்ட் செட்டில் மைண்ட் செட்டில் இல்லை. அப்படி இல்லாத வரைக்கும் நீங்க கொடுக்கறது அளவுகோல் ரொம்ப கம்மியாகும். மத்தியானம் ஒரு செஷன் இருக்கு, அது வரும்போது உங்களுக்கு டீட்டெயில்டா தெரியும். வாட் யூ ஆர் நாட் யூ கேனாட் டிரான்ஸ்மிட். நீ எது இல்லையோ அதை உன்னால் டிரான்ஸ்மிட் செய்ய முடியாது. உங்களால் ஹார்ட் ரீஜன் மாஸ்டர் பண்ண முடியல, எப்படி மாஸ்டர் பண்ணோம் ஒரு ஃபுல் செஷன் இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மத்தியானம். உங்களால் அது மாஸ்டர் பண்ண முடியலன்னா நீங்க டிரான்ஸ்மிட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய அபியாசிகளால கண்டிப்பாக உங்கள் மூலமாக அந்த தன்மையை பெற முடியாது. இன்னைக்கு நடக்கிற மொத்த ப்ரிசெப்டர் ஒர்க் ஷாப்பும் உங்களுடைய பர்சனல் மாஸ்டரி பத்தி. நீங்க வெளியில போய் இதை வச்சு உலகத்துல என்ன பண்ண போறீங்கன்றத உங்கள்கிட்ட நான் விட்டுறேன், வேணாம் ஒன்று நான் சொல்ல போறது. ஆனா இன்னைக்கு அட்லீஸ்ட் என் சைட்லேயே நான் கொடுக்கக்கூடிய பல விஷயங்கள் என்னுடைய அனுபவம் மூலமாகவும் என் மாஸ்டர்ஸ் பார்த்ததன் மூலமாகவும் இந்த கண்டென்ட் மத்தியானம் கொடுக்குற கண்டென்ட்லாம் கிட்டத்தட்ட 4 வாரமாக டெவலப் பண்ணியிருக்கோம். பல விஷயங்களை மீண்டும் படித்து மீண்டும் புரிந்து அதுல இன்னும் வேற ஏதோ இருக்குன்றத ஒரு மாதிரி புரிந்து கன்ஃபர்மேஷன் வாங்கி, இது எதற்காகனா ஆஸ் பிரிசெப்டர்ஸ் நம்மள முழுமையான ஆன்மீக ஆளுமைக்கு கொண்டு வரலன்னு சொன்னா அவருடைய பணியை நம்மளால சிறப்பாக செய்ய முடியாது. வாத்தியார் ஒழுங்கா படிக்காதவனா இருந்தா அவன் எடுக்கிற கிளாஸ் மட்டமா தான் இருக்கும். ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் வாத்தியார் வேலையை கொடுத்துட்டு உட்கார விட்டானே என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இன்னாருப்பா அவர் தாசில்தார் ஃப்ரெண்டு, இவர் எம்எல்ஏ ஃப்ரெண்டு, எம்பி ஃப்ரெண்டு, ஏதோ டீச்சரா இருக்குன்னு ஆசைப்படுறாரு. எனக்கு +2 நடந்தது தான் எனக்கு ஞாபகம் வருது. நாங்கள் தான் +2 தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் பேட்ச். அது உள்ள இறங்குறோம். எங்களுக்கு வந்த மேக்ஸ் வாத்தியார், அவர் பர்சனலாக நல்லவர், எனக்கு இனியும் அவர் மேலே மரியாதை உண்டு. அவருக்கு அந்த சப்ஜெக்டே தெரியாது, கம்ப்ளீட்டாக சிலபஸ் கம்ப்ளீட்டாக பிஎஸ்சி மேக்ஸ் சிலபஸ் தூக்கி +2 வச்சிட்டாங்க. லிட்ரலாக வருவார், புக்கை பார்த்து போர்டில் எழுதுவார், அப்படியே இறங்கி போயிடுவார். நீங்களே பார்த்து புரிஞ்சுங்கன்னு போயிடுவார். போகும்போது சொல்ல அங்கே ஒருத்தர் இருக்காரு, அவர் எம்எஸ்சி காலேஜில் கிளாஸ் எடுக்கிறாரு, அவர்கிட்ட டியூஷனுக்கு போகணும். கிட்டத்தட்ட நம்ம நிறைய பேர் அந்த மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர் எனக்கு அமைஞ்ச ஒரு மாதிரி நமக்கே இந்த சப்ஜெக்ட் இன்னும் முழுமையாக தெரியாது. மீண்டும் மீண்டும் எங்க மாட்டிக்கிறோம், என்ன டெக்னிக் புதுசாக கற்றுக்கலாம், எப்படி ஒருத்தர் பாயிண்ட்டை கொண்டு போக முடியும், முக்கியமான வேலை அங்கெல்லாம் வேற எங்கேயோ இருக்குன்றதே நமக்கு இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. லாஸ்ட் 2-3 பேட்சா நான் நடத்தும் போது பல ப்ரிசெப்டர் செஷன் முடிஞ்சோன்னு எனக்கு சொன்னது, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு எங்களுக்கு யாரும் இன்னும் முன்னாடி சொல்லவே இல்லை. நான் சொன்னேன், நானே இப்பதான் கத்துனேன். இது எதற்காக நான் சொல்றேன்னு சொன்னா, உங்களுடைய இந்த கற்கால சிந்தனைகளிலிருந்து என்னுடைய வாழ்வாதாரம், நான் யார், நான் என்ன ப்ரூவ் பண்ணோம், ஒரு ஃபங்க்ஷனரியாகவோ ஒரு வாலண்டியராகவோ ப்ரிசெப்டராகவோ என்னோட ஐடென்டிட்டி எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணன்ற ஸ்டேஜை நம்ம தாண்டாத வரைக்கும் அவருடைய பணியை அவர் எதிர்பார்க்கிற மாதிரி முழுமையாக செய்ய முடியாது. இது
கான்ஷியஸ் இன்காம்பிடன்ஸ்ன்ற அன்கான்ஷியஸ் இன்காம்பிடன்ஸ் ஸ்டேஜ்லேருந்து உங்களை கான்ஷியஸ் இன்காம்பிடன்ஸுக்கு இப்போ கொண்டு வந்துருக்கு. அடுத்து இதை என்ன சரி சேர்த்துக்கு என்ன செய்யணும் போக போக தெரிய ஆரம்பிக்கும். என்னுடைய பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹார்ட் ரீஜன்லேருந்து மைண்ட் ரீஜனுக்கு போகணும்னு சொன்னா அப்படின்னா நாங்களாம் எந்த ரீஜனில் என்ன இருக்கோம் இதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இதற்கு நீங்கள் தயாராகணும்னு சொன்னா நம்ம எல்லாரும் ஒன்று, நம்ம உலகத்தை நோக்கி அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்ன்றதை பற்றி யோசிக்கிற மொழியை நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சாயத்து இல்லைன்றது புரியும். எனக்கு மீண்டும் மீண்டும் சலிப்பு ஏற்படுத்தக்கூடிய எனக்கே எப்படி இருக்குன்னு அவருக்கு எப்படி இருக்கும். ஒரு முறை சார்ஜி மகாராஜோட 1995 பஞ்சாப்ல டிராவல் பண்ணிட்டு நாங்கள் ஒரு 3 பேர் அவரோட பர்சனலாக இருக்கோம். அந்த ஊர்ல போய் இறங்கினோன்னு அவர் உடம்பு சரியில்லாம 3 நாள் படுத்துட்டார். மற்ற 2 பேருக்கு தமிழ் தெரியாது, எனக்கு தமிழ் தெரியும். எங்கிட்ட அவர் எப்பவும் தமிழ்ல தான் பேசுவார். முதல் நாள் ஆச்சு, மருந்து கொடுத்தோம், ஒன்றும் சரியாக. 2வது நாள் போய் கேட்டேன் என்ன ஆயின்னு இருக்கு, பதில் சொல்ல. பேரலா ஒரு விஷயம் நடந்தது. அவர் கூட சர்வீஸ் பண்ற இன்னும் 2 வாலண்டியர்ஸ் ஏதோ ஒரு பர்சனல் பிரச்சனை வெளியில பிசிக்கலா அடிச்சிட்டு இருக்காங்க. கண்ணால பார்த்து 2 பேருமே ஏன் ஏஜ் குரூப் நேர போய் நிறுத்தி சரி பண்ணி இல்லவா ஏன் அவரோட சர்வீஸ்ல இருக்கு, இல்லை அவன் பண்ணது தப்பு, இவன் பண்ணது தப்பு. அப்போ அப்புறம் 3வது நாள் கொஞ்சம் உடம்பு சரியாகும். அவருக்கு என்ன ஆக்சுவலா ஆச்சு சொல்லுங்க மாஸ்டர் அப்படின்னு. சுத்தி இருக்கலாம் சண்டை போட்டுதான் எனக்கு எப்படி உடம்பு சரியா இருக்கும். இதுல காமெடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பிசிக்கலா சண்டை போட்டது யாரும் அவருக்கு சொல்லல, அவர் கண்ணால பார்க்கல. ஷியர் வைப்ரேட்டரி ஃபோர்ஸ். நம்ம நிறைய பேர் நினைச்சிருக்கோம் சேலத்துல உட்காந்துருக்கோம், ஓசூர்ல உட்காந்துருக்கோம், ஈரோடுல உட்காந்துருக்கோம், எங்களுக்குள்ள இருக்கிற பஞ்சாயத்து அவர் எப்படி பாதிக்கும். உங்களுடைய உடல் உறுப்புகளையே எடுத்துக்கங்க. உங்களுக்கு பிசிக்கலா உங்க கையை தூக்கி உங்க குடல் எங்க இருக்கு, கிட்னி எங்க இருக்குன்னு கையை சொன்னா உங்களுக்கு தெரியாது. ஆனா அதுல ஏதோ ஒண்ணு ஒழுங்கா வேலை செய்யறேன்னா உங்களுக்கு உடம்பு ஓவரால் ஏதோ பிரச்சனை இருக்கு. எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்ல ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாரும் அவர் உடலில் இருக்கக்கூடிய அந்த 7 ட்ரில்லியன் செல்லு மாதிரி ஒரு செல்லுக்கும் மெமரி உண்டு. ஒவ்வொரு செல்லுடைய இம்பாக்டும் இன்னொரு செல்லை பாதிக்கும். இது சயின்ஸ் சொல்லுது. டாக்டர் முருகன் கேளுங்க, அவரே சொல்லுவார். கரெக்டா சார்? அந்த மாதிரி நான் ஒரு செல்லு தானே. என்னுடைய அகங்காரமும் என்னுடைய சர்வைவல் இன்ஸ்டிங்டும் என்னுடைய பிரச்சனையும் மிஷனையும் குருநாதரையும் பாதிக்கும். பல முறை சார்ஜி மகாராஜ் மனப்பாக்கத்திலும் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருக்கும்பொழுது டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்து சொல்லுவாங்க, சிம்டமேட்டிக் ஒண்ணுமே இல்லையே, எல்லா வைட்டல்ஸும் கரெக்டா இருக்கு, டெம்பரேச்சர் கரெக்டா இருக்கு, இது கரெக்டா இருக்கு, ஹார்ட் ரேட் கரெக்டா இருக்கு, களமோன்னு சொல்லிட்டு போவோம். அவருக்கு ஏதோ மனசு குடையுதுங்க. அது என்னன்றது அவருக்கே பிசிக்கலா தெரியாது. இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எந்த உறுப்புல பிரச்சனைன்னு உங்களால் நேரடியா சொல்ல முடியுமா? தெரியாது. ஒரு டாக்டர்கிட்ட போனா அனலைஸ் பண்ணி சொல்லுவார். இது நமக்கு புரியாத வரைக்கும் நம்ம அனைவரும் ஒன்று, நம்ம சர்வைவல்ல ஒர்க் பண்ணல, அபண்டன்ஸ்ல ஒர்க் பண்றோம். எப்படி அபண்டன்ஸ்? டிரான்ஸ்மிஷன் எங்கேருந்து வருதுன்னு சொல்றாரு, சோர்ஸ்ல இருந்து வருதுன்னு சொல்றாரு. சோர்ஸ்ன்றது என்ன? இன்ஃபினிட்டி. இந்த இன்ஃபினிட்டி அபண்டன்ஸை நம்ம தூக்கி இந்த உலகம் ஃபுல்லா கொடுப்பதற்கு பிரயத்தனப்படாமல் யோசிக்காமல் நமக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சாயத்து, எனக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்படின்னா நீங்க இதை தாண்டுவதற்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்றதை நான் யோசிச்ச போது உருவானதான் ஹார்ட் மாஸ்டரி. நம்ம முதல்ல தாண்டணுன்றதை விட ஹார்ட் ரீஜனை நம்ம முழுமையாக ஆளுமைக்கு நம்ம கொண்டு வரணும். இது கொண்டு வராத வரைக்கும் உங்களால அவருடைய பணியை 1, 2, 3% திறமைக்கு மேல் செய்ய முடியாது. இது உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே அன்கான்சியஸ் இன்காம்பிடன்ஸ்ல இருந்து கான்சியஸ் தெரியாது என்ற நிலையிலிருந்து தெரியாது என்பது தெரியும் என்ற நிலைக்கு வருவீங்க. அந்த நிலைக்கு இப்பவே வந்துட்டீங்கன்னா இனிமேல் வரதை நீங்க பார்க்கக்கூடிய விதம் வேற மாதிரி இருக்கும். 3வது நிலைமைக்கு போனோம்னா என்னுடைய குறிக்கோள்ல தெளிவா இருக்கும். என் குருநாதருக்கு நான் என்ன செய்ய போறேன், இல்லை எனக்கே நான் என்ன செஞ்சுக்க போறேன். இதுல உங்களுக்கு தெளிவு வந்துருதுன்னா எது கிடைச்சாலும் அதை வாங்கி அந்த கான்சியஸ் காம்பிடன்ஸ்ல இருந்து அன்கான்சியஸ் காம்பிடன்ஸ் ஸ்டேஜுக்கு நம்மளால மூவ் ஆக முடியும். அது ஒரு எக்ஸ்பர்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இன்றைய தினம் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும்
ஐடென்டிட்டி கிரைசிஸ்லேருந்தோ ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்லேருந்தோ பார்க்காம இந்த யூனிவர்ஸுக்கு நம்மளுடைய குருநாதர்கள் செய்வதற்கு கோடிக்கணக்கான விஷயங்கள் தயாராது. ஒரு முறை சார்ஜ் மகாராஜ் ஓப்பனாக சொன்னார், மனுஷன் மேலே மாஸ்டரோட வேலை கிடையாது, அது 1% கூட கிடையாது. நீ ஒரே ஒரு ஜந்துனா ஒரு பிறவி, 2 கோடி 3 கோடி ஜீவராசிகள் உனக்கு கீழே உட்காந்துருக்கு. நீ மேலே போனாலும் அது மேலே வரும். நீ மேலே போய் தொலைக்க மாட்டேன்ற உட்காந்துனே இருக்கு. ஃபெயிலான கிளாஸ்லேயே திரும்பி ஃபெயில் ஆகிட்டு இருக்கு. அப்போ எப்படி கீழே இருக்கிற கிளாஸில் இருக்கோம் மேலே வருவான்? நீ முதல்ல மேலே போனால் தான் கீழே இருக்கிறோம் மேலே வருவான். எவல்யூஷன். அடுத்த ஸ்பீஷீஸ் எவால்வ் ஆகி உங்கள் லெவலுக்கு வரணும்னா நம்ம எவால்வ் ஆகி மேல் லெவலுக்கு போயிருக்கணும். இது பிரிசெப்டராக நமக்கு முதலில் ஒரு புரிதல் உருவாக வேண்டும். இதை நான் வருத்தத்திலேருந்து சொல்லலை, ஸ்கேர்சிட்டிலேயும் சொல்ல, அபண்டன்ஸ்லேயும் சொல்ல. அவ்வளவு இருக்கு. எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவான்ற மாதிரி இவ்வளவு இருக்கு நமக்கு நம்மளுடைய சிஸ்டம்ல. எடுத்துக்கிறதுக்கு நீங்க தயாராக இருந்தனா மாஸ்டர்கள் அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். பர்சனல் ப்ரிஜுடிஸ், பர்சனல் கான்ஃப்ளிக்ட்ஸ், இதெல்லாம் ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட். சால்வ் பண்ணமா வேணாமா நீங்க பார்த்துங்க. எனக்கு என்னுடைய ராஜாங்கம் உள்ள இருக்கிறவங்கள பத்தி இல்லை, வெளியில இன்னும் எவ்வளவு கான்கர் பண்ணணும், இன்னும் எவ்வளவு பேர் போய் சேர்க்கணும், எவ்வளவு வேகமாக கொண்டு போய் சேர்க்கணும். அந்த எண்ணம் எனக்கு வரணும்னா முதல்ல நான் என்னுடைய ஹவுஸை சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம், என்னுடைய உடலை நான் சரி செய்து கொள்ள வேண்டும். என்னுடைய ஹார்ட் ரீஜனை சரி பண்ணணும். நீ ஹோல்டே அதான் நடக்க போகுது. இன்ட்ராக்டிவா இருங்க, எவ்வளோ வேணா கேளுங்க. நிறைய கேள்வி பதில் செக்ஷன்ஸ் இருக்கும். பேசுறது கம்மியாக தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு. நிறைய இன்ட்ராக்டிவ் செஷன்ஸ் வரப்போகுது, போக போக இருக்கும். நீ ஹோல்டே நல்லா யூஸ்ஃபுல்லாக எடுத்துட்டு இனிமேல் நீங்கள் ஆன்மீகத்தையும் சஹஜ மார்க்கையும் ஹார்ட்ஃபுல்னஸையும் ப்ரிசெப்டர் பண்ணியும் ஃபங்க்ஷனல் பண்ணியும் பார்ப்பது அபண்டன்ஸ்லேருந்து இருக்கிறன்ற பெயருடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.